க்ரீனிஷ் பிளாக் பெப்பர் சிக்கன். ஆமாங்க, பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த டிஷ்ஷும் நிஜமாகவே வித்தியாசமாகவும் டேஸ்டியாகவும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்குங்க. என்னென்னு முதல்ல பார்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ. அந்த அளவுக்கு ஏற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 15லேருந்து 20 பூண்டு, 1 இஞ்சி துண்டு, 5 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா தேங்காய். இதோட பேரே பெப்பர்ன்றதுனால ஒரு 10லேருந்து 20 கிராம் பெப்பர். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய், சால்ட். முதல்ல கொடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கணும். முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டிய பொருள் பூண்டு, இஞ்சி, ஆஸ் யூஷுவல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா பெப்பர், பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா தேங்காய் கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா குக்கரில் ஆயில், அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர், பச்சை மிளகா பேஸ்ட், இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது, தேங்காயில் என்னென்ன சேர்த்துருக்கோம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இது எல்லாமே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா சிம்லே வச்சு வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன், இதையும் இதோட ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு எப்பயுமே நம்ம கொஞ்சமாக போடுவோம். அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷர் குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே குக்கரை மூடி ஒரு 3 விசில், ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. குக்கர் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி நம்ம பார்த்து குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணும்னு பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துட்டா சிக்கன் வேகும் போது சிக்கன்லேருந்து நம்மளுக்கு தண்ணி வரும்ன்றதுனால உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணும், கிரேவியாக வேணுமா இல்லை திக்காக வேணுமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுவையான சூப்பரான க்ரீனிஷ் பிளாக் பெப்பர் சிக்கன் ரெடி டு சர்வ். செம்மையாக இருக்கும். இது வதக்கும் போதே செம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான டிஷ். வீட்டில் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு